உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அன்பரசி, எதுக்கு இப்ப கண் கலங்குற? இது சந்தோஷத்துல வர கண்ணீர் சார். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நானும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சார்? நீங்க சாப்பிடாம இருக்கீங்கன்றத கூட யோசிக்காம இருந்துட்டேன். ஒரு பொண்ணு எந்த குடும்பத்துக்கு போனாலும் ஈஸியா ஒரு நாள் அடாப்ட் ஆயிடுவா. ஆனா ஒரு ஆணால அப்படி அடாப்ட் ஆக முடியாது. அன்னைக்கு உங்களுக்கு பசிச்சிருந்தாலும் ஒரு வாய் சாப்பாடு போடுங்கன்னு வாய் விட்டு கேட்டிருக்க முடியாது. நமக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? அவங்க தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுக்கணும். நான் அப்படி செய்யாம இருந்துட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. என்ன அன்பரசி பேசுற? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி ஆம்பளைங்களுக்கு ஒரு வீட்டுக்குள்ள அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு இந்த வீடு ஒன்றும் புதுசும் இல்லை. அது எல்லாத்தையும் விட நீ வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி பசிக்கும் சொல்லு? என்ன நீ சராசரி ஆம்பளை நினைச்சிட்டே? என்னைக்கு உன்னை பார்த்து இந்த ஜென்மத்தில் இவ தான் நமக்கு எல்லாம்னு நினைச்சனோ அந்த நிமிஷத்திலேயே உன்னோட சகலத்திலையும் நான் கூட இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டேன். அது இல்ல சார். இங்க பாரு அன்பரசி, நீ உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில எனக்காக எதுவும் செய்ய வேணாம். நீ எனக்காக எது செஞ்சாலும் முழு மனசோட பண்ணு, அது போதும். ஒரு பக்கம் அந்த சாமி எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் உங்களை எனக்கு கொடுத்துருக்கு. நீங்க என் மேல காட்டுற அன்பை பார்க்கும்போது எனக்கு எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்றேன் சார். எனக்கு இது போதும் சார். அன்பரசி, இனிமே நீ எதை பத்தியும் யோசிக்காம பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா டோர்னமெண்டோட டேட்டு நெருங்கிட்டு இருக்கு, புரியுதா? இனிமே நீ கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது விஸ்வா என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டின அடுத்த செகண்ட்ல இருந்து நீ எந்த ஓட்டப்பந்தயத்திலையும் கலந்துக்க கூடாது. விஸ்வா சார் என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் எந்த ரன்னிங்லயும் நான் கலந்துக்க மாட்டேன். இது சத்தியம். என்ன அன்பரசி, நான் பேசிட்டே இருக்க, நீ சைலண்டா இருக்க. அன்பரசி, என்னாச்சு? ஏன் டக்குன்னு அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை சார், ப்ராக்டிஸ் தானே, பண்ணிடலாம் சார். அதுக்கு என்ன, பண்ணிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.